Hello children, today I am going to tell you a story. Yes, story of points called A and B. The points A and B were friends. They lived together in an exact space. They had a home together. One day they had a big fight. The point B got angry and started moving away endlessly. And they formed what is called a ray. Ray AB. This is the point A, and B is moving away from A because he is very angry with A, and they form ray AB. You have to write ray as AB and put an arrow like this. Ray is a part of a line with a single endpoint and that moves forever in one direction. Few days later, the point A got bored to stay alone in the home and it also started moving away. தனியாக வீட்டிலே இருந்தால் போர் அடிக்க ஆரம்பிச்சிரும் இல்லையா? ஸோ பாயிண்ட் ஏவும் என்ன பண்ணுச்சு? மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட் பியோட டைரக்ஷன்லேயே மூவ் பண்ணுச்சா? இல்லை, ஏன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஏ ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் டு பி மூவ் பண்ணுச்சு. It moved just in opposite direction to B and they formed what is called line AB. So line AB க்கு மேல என்ன போட போறோம்? Symbol like this. Line is the straight path of the points moving endlessly. ரெண்டு பேரும் என்ன அப்படியே போய்கிட்டே இருக்காங்க, endless-ஆ முடிவே இல்லாம ரெண்டு பக்கமும் போய்கிட்டே இருக்காங்க. The endless straight path is called line. Okay, one fine day both the points got frustrated and they stopped moving. சும்மா இப்படியே எவ்வளோ நாள் போயிட்டே இருக்காது அப்படின்னு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க. அப்படி நின்றுட்டாங்க, அந்த இடத்துல நின்றுட்டாங்க. ஸோ த பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி stopped at this point and what they formed is line segment. They formed line segment AB. ஸோ என்ன இருக்குது? ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது லைன் செக்மெண்ட்டுக்கு. ஓகே, ஸோ லைன் செக்மெண்ட் இஸ் த பார்ட் ஆஃப் த லைன் தட் ஹேஸ் டூ எண்ட் பாயிண்ட்ஸ். எண்ட்லெஸ் ஸ்ட்ரைட் பாயிண்ட் path with no end points is called line, and ray is a part of the line with a single end point and that moves forever in one direction. When the line AB was moving endless, they met lots of similar lines on their way. ஏபியும் கோச்சிக்கிட்டு ஏபி பாயிண்ட் ரெண்டும் கோச்சிக்கிட்டு போயிட்டு இருந்தது இல்லையா? அப்போ அதே மாதிரி நிறைய லைன்ஸ் அது போகிற வழியில் மீட் பண்ணுச்சு. அப்படி ஒரு லைன் தான் சிடி. சிடி எப்படி இருந்துச்சு பார்ப்போமா? சிடி லைன் எப்படி இருந்துச்சு பார்ப்போமா? சிடி லைன் ஜஸ்ட் மூவ்ட் அலாங் சைடு த லைன் ஏபி. ஏபி லைன் பக்கமாகவே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எப்பயுமே அது மீட்டோ க்ராஸோ பண்ணாது. ஏபி லைனை போய் மீட் பண்ணாது, டச் பண்ணாது, க்ராஸ் பண்ணாது. ஆனால் எப்பயுமே ஒரே டிஸ்டன்ஸில் தனியாக தள்ளி பக்கத்துலேயே அலாங்காகவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி போகிற அந்த லைனை என்ன சொல்லணும்? parallel லைன்ஸ்னு சொல்லணும். parallel lines will never meet or touch each other and they stayed at the same distance apart. தனியாகவே இருக்கும் ரெண்டு லைனும், எப்பயுமே மீட்டோ டச்சோ பண்ணாது, பட் எப்பயுமே சேம் டிஸ்டன்ஸ் அப்பார்ட்டில் இருக்கும். ஸோ நவ் திஸ் ஏபி அண்ட் சிடி ஆர் parallel lines. Some lines like EF met the line AB and they crossed each other. சில லைன் EF மாதிரி லைன் என்ன பண்ணுச்சு? ஏபி லைன் இப்படி போயிட்டு இருந்தது இல்லையா? ரெண்டு வெவ்வேறு பக்கம் போயிட்டு இருந்தப்போ EF மாதிரி லைன் என்ன பண்ணிட்டு போய் மீட் பண்ணி அப்படியே க்ராஸ் பண்ணி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் என்ன சொல்லணும்? இன்டர்செக்டிங் லைன்ஸ். இன்டர்செக்டிங் லைன்ஸ் மீட் அண்ட் கிராஸ் ஈச் அதர். இன்டர்செக்டிங் லைனுக்கு மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்டர்செக்டிங் லைன் என்ன பண்ணும்? மீட் அண்ட் கிராஸ் ஈச் அதர். சம் லைன்ஸ் லைக் GH met the line AB exactly at the right angles and crossed each other. சில லைன்ஸ் லைக் GHங்கிற லைன் என்ன பண்ணும்? எக்ஸாக்டாக ஏபியை ரைட் ஆங்கிள்ஸில் மீட் பண்ணி அப்படியே க்ராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். and these lines are called perpendicular lines.
perpendicular lines will cross to make right angles. ஸோ என்னென்ன லைன்ஸ் பார்த்தீங்க? parallel lines, intersecting lines and perpendicular lines. And that was the story of the point A and B.